विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम हरिहरसुतनय्यनय्यप्प स्वामिये शरणमय्यप्पा। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवति व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्। विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भो प्रियं दुतं क्षिप्रप्रसादनिरतं शास्तारं प्रणमाम्यहम्। मत्तमातङ्गगमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्छत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम्। पाण्ड्येशवंशतिलकं केरले केलिविग्रहम् आर्तत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। பக்தி விபாக யோகம் பூதநாதனானவர் ஒரு தத்துவத்தையா ராஜசேகர பூபதிக்கு ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு வரார். அது பூதநாத கீதை என்கின்ற கிரந்தமாக தனியான ஒரு கிரந்தமாகவே பிரகாசிக்கிறது. இங்க முக்கியமா மாயைய ரெண்டு விதம்னு சொல்றார் இந்த பக்தி விபாகத்துல. மாயா து த்விவிதா வித்தி வித்யா வித்யேதி பேததः வித்யயா யுதயா பக்தியா மாயோக்தம் து சுசாதிதம் அவித்யா யுதயா பக்தியா ஜன்மான்யபி பவந்த்யஹோ சுத்த சாத்விக சயுக்தா வித்யா சா வித்தி பூபதே. மாயாது த்விவிதா இதி வித்தி. மாயைங்கிறது ரெண்டு விதமாக இருக்கு என்று அறிந்து கொள். என்ன ரெண்டு விதம்? வித்யா அவித்யா இதி பேததா. வித்யை அவித்யை இதுதான் மாயை. ரொம்ப அற்புதமா சொல்றார் சுவாமி. மாயைனா என்ன? திரிகுணாத்மிகா, அதெல்லாம் மற்ற இடங்கள்ல படிக்கிறோம். சத்வரஜஸ் தமோ குணம், அது பிரகிருதி ரூபமாக மாயையை சொல்றது. இங்க ஒரு அருமையான விதமாக மாயையை பார்க்கிறார். வித்யை அவித்யை இது ரெண்டு தான் சேர்ந்ததுதான் மாயை. இந்த மாயையினாலதான் பிரம்மம் ஜெகத்தா தெரியறது. வித்யை இருந்தா அத்வய ரூபமாக ஜெகத் தெரியும். அவித்யை இருந்தா நானாத்வ ஜெகத், பலவாக உலகம் தெரியும். ஆனா ஒன்றாக தெரியறதும் அவித்யை, அதுவும் மாயை தான். பலவாக தெரியறதும் மாயை தான். எதுவும் தெரியாத ஏகரச சத்தாக இருந்துட்டே இருக்கிறது தான் பிரம்மம். அதனால வித்யை அவித்யை ரெண்டும் மாயை. அவித்யை, அவித்யினுடைய விரோதி வித்யை.
வித்யை வந்தா அவித்யை நாசமாயிடும். வித்யை உற்பத்தியம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது ஸ்வரூப ஞானம். அத அவித்யை மறைச்சுன்னு இருக்கு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்க்கிற விஷயம். அதனால ஒண்ணு இன்னொன்னுத்த போக்கிடுது. ஆனா ரெண்டுமே மாயை தான். வித்யா அவித்யேதி பேததா வித்யா யுதயா பக்தியா மயா உக்தம் து சுசாதிதம். இந்த வித்யினால், வித்யோடு கூடியிருக்கும் பக்தியால், வித்யா யுதயா பக்தியா, இந்த பக்தியில ஞானமும் சேர்ந்திருந்தா. ஞானீது ஆத்மைவ மேமதம்னு பகவான் கீதையில சொல்றார். இந்த இடத்துல வித்யா யுதயா பக்தியா மயா உக்தம் து சுசாதிதம், என்னால சொல்லப்பட்ட விஷயமானது அடையப்படுகிறது. அதனால சத்தியஸ்வரூபமாக நிரவயமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் இந்த வித்யோடு கூடிய பக்தியினால அடையப்படுறது. பக்திங்கிற பதத்துக்கு கூட இறைவனை அறிந்து கொள்ளுதல் என்றுதான் உண்மையான பொருள். பஜனம் அப்படின்னா இறையை அறிந்து கொள்ளும் முயற்சி. அந்த பக்தி அனன்ய பக்தின்னு பேர். வித்யோடு இருக்கிற பக்திக்கு அனன்ய பக்தி. இறையை தவிர வேறொன்றும் இல்லை என்கின்ற அறிவோடு இயங்குவதை அனன்ய பக்தி என்று சொல்கிறோம். அதுதான் வித்யா யுதயா பக்தியா மயோக்தம் து சுசாதிதம் அவித்யா யுதயா பக்தியா ஜன்மானி அபி பவந்தியஹோ. இன்னொரு பக்தி இருக்கு, ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தின்னு 3 விதமாக செய்யற பக்தி. அவித்யோடு சேர்ந்த பக்தி, நான் வேறு பரம்பொருள் வேறு என்கின்ற நிலையில் செய்கின்ற பக்தி இருக்கிறதே, அது அவித்யோடு கூடி செய்கின்ற பக்தி. அந்த பக்தி எதுக்காக பண்றான்? தன்னால இயலாத விஷயங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுவதால் இறையை துணையாக்கிக் கொள்கிறான். இறையே எனக்கு துணை என்கின்ற உணர்வோடு ஒருவன் இயங்குவதை பக்தி என்று கூறுகிறோம். பொதுவாக உலக வழக்கில் இருக்கும் பக்தி இதுதான். சிறியேனாகிய என்னை கை கொடுத்து அழைத்து செல்வதற்காக இருக்கின்ற ஒரு பெரிய பொருள், பெரிய சக்தியை இறை என்று கூறி அந்த இறையோடு என்னை சேர்த்து கொண்டு அந்த இறையின் துணை கொண்டு காரியத்தை செய்வதையே பக்தி என்று பொதுவாக உலகில் வழங்குகின்றோம். அது திடீர்னு செந்தமிழ பேசுறானேன்னு பாக்குறீங்களா? அவர் பேசிட்டு போறோம் என்னப்போ. அவ்வாறு அவித்யை என்கின்ற அறியாமையோடு, அறியாமை என்றால் இங்கு தன் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளாதிருத்தல் அவித்யை, அறிவின்மை என்று கூறப்படும். அறியாதிருத்தல், தன் இயல் தன்மையை, உண்மைத்தன்மையை அறியாதிருப்பதை அவித்யை என்று கூறுகிறோம். தன் உண்மையான நிலையை அறியாதிருக்கும் ஒருவன் அவ்வாறு இருந்து கொண்டு இறையை தன்னில் வேறான ஒரு பொருளாக பாவித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு அந்த இறையை தனக்கு துணையாக கொண்டு தன் முயற்சியில் ஈடுபடுவானாயாகில் அவன் இறை நம்பிக்கையாளன் என்றும் பக்தன் என்றும் கூறப்படுகிறான். இப்படி செந்தமிழ். அவித்யா யுதயா பக்தியா ஜன்மானி அபி பவந்தி. அவ்வாறு செய்யும் பக்தியால் பிறவிகள் வளர்கின்றன, பிறப்பு வளர்கிறது. ஏனென்றால் அவ்விதம் செய்யும் பக்தி எனக்கு இது வேண்டும், இந்த முயற்சியில்
நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பக்தி செய்யப்படுகின்றபடியால் அந்த பக்தியின் விளைவாக நான் செய்யும் செயல்களில் பாபம் புண்ணியம் என்பவை ஏற்படுவது இயல்பு. இறையை துணை கொண்டு சென்றாலும் கூட என்னுடைய தன்னலம் பொறுத்தே அந்த செயல் இருக்குமாகையால் அச்செயலில் இருந்து ஏற்படுகின்ற பாபமும் புண்ணியமும் என்னுடைய கணக்கில் சேர்ந்து விடுகின்றன. அவ்வாறு பாப புண்ணியங்கள் சேர்ந்திருக்கும் இந்த ஒருவனுக்கு மறுபிறவி வந்தே தீரும். ஆகையால் ஜென்மானி அபி பவந்தி என்று இங்கு பூதநாதர் கூறுகிறார். சுத்த சாத்விக சம்யுக்தா வித்யா சா அவித்யா சா வித்தி பூபதே. இவற்றில் இவ்விரண்டு வித்தியைகளில் சுத்த சத்துவ தன்மையோடு இருப்பது வித்யை என்பதை அறிந்து கொள். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று மூன்று குணங்களோடு இறைவனுடைய இந்த தொழில் அரங்கேறுகிறது. இவற்றில் சாத்வீக குணத்தினால்தான் இறை உணர்வு, இறை நம்பிக்கை, தைரியம், உயிர்களிடத்தில் அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒழுக்கம் முதலியன அனைத்தும் சாத்வீகத்தன்மையினாலே ஏற்படுகின்றன என்று பூதநாதன் இங்கு முக்குணங்களை பற்றி கூறுகிறார். கர்வம், அபிமானம், பொறாமை, தானே சிறந்தவன் என்ற எண்ணம், பாராட்டை எதிர்பார்த்து செயல்களை செய்கின்ற தன்மை, தற்பெருமை கொள்வது, இவைகளெல்லாம் ராஜச குணம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் பகுத்தறிவு இல்லாமை, பகல் உறக்கம், அறிவில்லாமை, அலைபாய்கின்ற தன்மை, பேராசை, செய்யக்கூடாத செயல்களை செய்வது, இவை அனைத்தும் தாமச குணத்தின் உருவாக விளங்குகின்றது. இவ்வாறே மன்னவா மூன்று குணங்களும் வரையறுக்கப்பட்டுள்ளன. அவை என் சக்தியாக, இந்த உலகத்தின் இயக்கமாக இந்த மூன்று குணங்கள் தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மூன்று குணங்களின் தன்மையினாலேயே உலகத்தின் இயக்கம் பல்வேறு விதமாக நடைபெற்று வருகிறது. அதனால் என்னிடம் பக்தி கொண்டுள்ள பக்தர்களை மூன்று விதமாக பார்க்க முடிகிறது. உத்தம பக்தி, அதம பக்தி, மத்தியம பக்தி என்பதே என்ற மூன்று விதம். உயர்வானவன், இடைநிலையான பக்தன், கீழ்நிலையான பக்தன் என்று மூன்று விதமாக இது பார்க்கப்படுகிறது. பாகுபாடுபடுத்தும் நோக்கத்தில் அல்ல, படிப்படியாக முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எவன் உயர்வான பக்தன் என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு மூன்று விதமாக பிரிக்கப்படுகிறது. யார் ஒருவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பூதநாதனாகிய நானே எல்லாவற்றையும் இயக்குபவன், நானே எல்லாமாகவும் திகழ்பவன், நானே நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் என்ற உண்மையை அறிந்து கொண்டு, என்ன நடந்தாலும் என்னையே தியானித்துக் கொண்டு
பக்தனாக வாழ்கிறானோ அவன் எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு எங்கும் நிறைந்திருப்பவன் ஐயப்பனாகிய தர்மசாஸ்தாவாகிய நான் தான் என்ற எண்ணத்தோடு இருக்கும் உயிரினங்கள் அனைத்திலும் கருணை கொண்டு தன்னால் இயன்ற அளவு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு என்றும் இறைவனுடைய நாமத்தை என்னுடைய நாமத்தை என்றும் ஜபித்து கொண்டு எவன் இருக்கிறானோ அவனே உத்தமனான பக்தன், உயர்வான பக்தன். அவனுக்கு நிகரான பக்தன் வேறில்லை. அடுத்ததாக உயர்வான பக்தனிடம் இன்னும் சில குணங்களை நாம் பார்க்கலாம். அவன் என்னுடைய பக்தர்களை பூஜிக்கிறான். அவன் தன்னுடைய உள்ளத்தையே என்னுடைய கோயிலாக நினைக்கிறான். அவன் தன்னுடைய உடலையே என்னுடைய கோயில் பிரகாரமாக நினைக்கிறான். அவன் எப்பொழுதும் உண்மையையே பேசுகிறான். ஆணவம் முதலான மாசு நீங்க இருக்கிறான். காலத்தை வீணாக கழிக்காமலும் என்றும் நல்ல விதமாக தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டு உலக சுகங்களில் ஈடுபாட்டை குறைத்துக் கொண்டு பூதநாதனாகிய என்னுடைய சரிதங்களையும் பெருமைகளையும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு என்னுடைய நாமத்தில் ஜெபம் செய்து கொண்டு திளைத்துக் கொண்டு சத்தியத்தின் வழி நின்று தன் கடமைகளை செய்து வாழ்வை நடத்துபவனான மனிதனே உத்தமமான பக்தனாவான். அப்படிப்பட்ட உத்தமமான பக்தனின் சம்சார துக்கங்கள் அழித்து அவர்களின் இதயத்தில் நானே குருவாக வீட்டிருந்து அவர்களை நேர்வழிப்படுத்தி நன்மைக்கு அழைத்துச் செல்கிறேன். போறோம் தந்தவள் அப்படி நானே அவளை வழிகாட்டுறேன். இதுதான் சத்தியம். படிப்படியா அவ அந்த நிர்குணஸ்வரூபத்தை அடைஞ்சி பேரானந்தத்தை அடைவா அப்படின்னு இங்க உபதேசிக்கிறார். முதல்ல இது உத்தம பக்தனுடைய தன்மை. அப்புறம் மத்தியமமான பக்தன் யாருன்னா உலக வாழ்க்கைக்காகவே சம்பாதிச்சு பெண்டாட்டி குழந்தைகள் வீடு இதெல்லாம் பார்த்துட்டு ஆனா அதே சமயத்துல என்ன மறக்காம நித்தியம் என்ன பூஜிச்சுண்டு இருந்து வர்றவனுக்கு மத்தியம பக்தன் பேர். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய பிராரப்தம் இவன் மேல இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் பொழுது அப்புறம் உத்தம பக்தனாகி முக்தி அடையறான். இந்த ஜென்மால முக்தி அடையலைன்னாலும் கூட அடுத்த ஜென்மால உத்தம பக்தனாக பிறந்து அதுக்கப்புறம் முக்தி அடையறான். மூன்றாவதாக தமோகுண பக்தன். அவன் எப்படின்னா குணத்தினால அவன் சிறந்தவன் இல்லை. மற்றவர்களுக்கு துன்பம் பண்ணணும், தான் எல்லாத்தையும் எப்படியாவது அபகரிச்சுக்கணும் இப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவன் தான் அவன். ஆனா ஏதோ ஒரு சக்தி தன்னை தாண்டியது இருக்கு, அதனுடைய துணையை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவன். அப்படிப்பட்டவன் அதம பக்தன். அவனும் பக்தன் தான். அவன் தமோ குணத்தினால என்ன பூஜை பண்றான். ஆனாலும் மற்றவனுக்கு துன்பம் பண்ண நினைக்கிறான். அதனால தமோ குண பக்தனாக இருக்கிறதுனால அவனுக்கு என்னதான் அவன் கேட்டதை நான் கொடுத்தாலும் அவன் உயர்வடையறதுக்கு நான் வழி செய்வதில்லை. நான் செய்யறதில்லைன்னா அவனுடைய கர்மா அவனை உயர்த்துவதில்லை. இதுதான் 3 விதமான பக்தி அப்படின்னு அதை சொல்லி முடிக்கிறார். அடுத்தது கர்மா கர்ம யோகம் என்பதாக அடுத்த விஷயத்தை பேசுறார். ஏன்னா ராஜா ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, பிரம்மத்துல லயிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றேன்,
மனசு பிரம்மஸ்வரூபத்திலேயே ஆத்மாவாக இருக்கக்கூடிய பூதநாதன்னா எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறவன் தானே அர்த்தம். அப்படி இருக்கிற என்னையே எல்லாரும் மனசுல நிறுத்திண்டு வாழணும்னா அப்போ எல்லாம் பிரம்மங்கிற பொழுது எது செய்கின்றவன், எது செய்யப்படுகின்ற விஷயம், எதனால செய்யறோம், எந்த பேதமும் இல்லையே, எல்லாம் ஒரே சத்தாவாக இருக்கு. கல்லு மாதிரி இருக்கான் ஞானி ஸ்தானுவத்துன்னு. அப்படின்னா அவன் எப்படி வாழ்க்கையை எப்படி நடத்துறது, அந்த மாதிரி திருஷ்டி இருக்க, அதை கொஞ்சம் சொல்லணும். அதே மாதிரி வைராக்கியத்தை எப்படி வளர்த்துக்கிறது, இந்த 2 கேள்வியை அந்த ராஜா கேட்கலாம். அதுக்கு பகவான் சொல்றார், கிரீடாசக்தோ நரக்கச்சித் ஆருஹ்யாத்துன்னதம் துவஜம் தஸ்மின் நிவேஷ்ய சித்தம் து கிரீடாம் சம்யக் கரோத்யஹோ தத்வத் பிரம்மணி சித்தே துலீனேபி நிருபசத்தமா நாஸ்தி துஷ்கரதா விருத்தே கர்மணः கல்யமானசா. கிரீடாசக்தோ நரஹ, விளையாட்டுகளில் ஆசக்தி பிடிப்பிருக்கும் ஒருவன் என்ன பண்றான், கஷ்டித் ஆருஹ்யா அதி உன்னதம் துவஜம், பெரிய ஒரு கம்பு மேல ஏறினான். ஒரு கம்பு, உயரமான கம்பு இருக்கு, 60-30 அடின்னு வச்சுப்போம், அது மேல ஏறி நிக்கிறான். தஸ்மின் நிவேஷ்ய, அங்க நின்னுண்டு பல்ட்டி அடிக்கிறான், குதிக்கிறான். சித்தம் து கிரீடாம் சம்யக் கரோதி, அப்பயே ஒலிம்பிக்ஸ் பார்த்த மாதிரி பேசுறார் பகவான். எப்படியோ விளையாடுறான், குதிக்கிறான், இங்க எங்கேயும் சுத்தறான். ஆனா மனசு எங்க இருக்கே, தான் விழுந்துடாம இருக்கணுங்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மேல கரெக்டா இருக்கு. அதனாலதான் இத்தனை பண்ணாலும் என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் கீழே விழாம இருக்க முடியாது. தத்வது பிரம்மணி சித்தே துலீனே, அப்படி பிரம்மஸ்வரூபத்துல லயம் ஆயிடுச்சுன்னா லீனேபி நிருபசத்தமா நாஸ்தி துஷ்கரதா விருத்தே, காரியம் செய்யறதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன சுத்தினாலும் புத்தியானது பிரம்மத்து மேலேயே இருக்கு, பாதிப்பு இல்லாம இருக்கு. என்ன புத்தி பகவான் மேல இருக்கு, எப்பயும் கீழே விழுந்துடவே மாட்டான். என்ன விஷயம் வந்தாலும் எல்லாம் பகவான் நடத்துறார், எல்லாம் பகவான் பண்றார், நடக்கிறது பகவான் தான். என்னை யாரா திட்டுறானா, திட்டுறவன் பகவான் தான். திருடன் இருக்கானா, அவன் பகவான் தான். நமஸ்தஸ்கராயஜ மயஸ்கராயஜ அப்படின்னு சொல்றது ருத்ரம். சமக்கமும் சொல்றது. முக்கியமா ருத்ரத்துல எல்லாமே அந்த பரம்பொருள் தான். திருடனும் அவன் தான், உள்ளக்காரனும் அவன் தான், கண்ணி வைக்கிறவனும் அவன் தான், நாயை பிடிச்சின்னு வரவன் அவன் தான், மொட்டை அடிச்சுட்டு இருக்கவன் தான், ஜட்டையை வச்சுட்டு இருக்கிறவன் தான், இப்படியே வரிசையா சொல்லுது. அப்படிதான் பாக்குறான் எல்லாத்தையும். அதே பரம்பொருள் பரம்பொருள் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவன் பாட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மேல சொல்றார் மணிகண்டன். சனகர், ஜனகர், சுகபிரம்மம், கார்கி, கட்வாங்கர், இந்த மாதிரி கிரகஸ்தர்கள் கூட வாழ்க்கையில ஒட்டாம பத்மபத்திரம் இவாம்பசா, தாமரை இலையில இருக்கிற தண்ணி மாதிரி வாழ்ந்துட்டு ஜீவன் முக்தர்களாகவே காரியத்தை பண்ணிட்டு இருந்தான். அப்படி இயங்க முடியும். உன்னுடைய சிந்தையானது பிரம்மத்துல இருக்கணும். ஏன்னா பார்க்கிற விஷயங்கள்லாம் நித்தியம் கிடையாது, எல்லாம் மாறிண்டே இருக்கும். கஷ்டம் வரும், நன்மை வரும், நன்மை வந்துட்டு திருப்பி துன்பம் வரும், இது மாதிரி மாறிண்டே தான்.
எல்லா விஷயம் காலத்துல அழிஞ்சும் போயிடும். பெரிய இரும்பு இருக்கும், பாறை இருக்கும், மரம் இருக்கும், இப்ப இருந்தது அப்புறம் இருக்காது, ஏற்கனவே இல்லாது இப்ப வந்திருக்கு. என்ன இப்படி சூரிய சந்திராலே மாறிட்டு இருக்கா. அப்ப இந்த உடம்பு கணத்து க்ஷணம் மாறிட்டு இருக்கு. இதுல என்ன நித்தியம்? எல்லாமே ஒரு அற்புதம். ஏதோ இந்த நவத்வாரம் இருக்கிற இந்த உடம்புல இன்னும் உயிர் தங்கி இருக்குங்கிறதே ஒரு ஆச்சரியம்தான் அப்படின்னு ஒரு கவி பாடினார். அதனால இந்த உலகம் இருக்கே அது ஒரு நாடக மேடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். மாறிண்டே இருக்கக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது, எதுலையுமே ஒரு நித்திய சுகமோ எதுவும் கிடையாது. நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே காலம் ஓடிப்படும். கால கிரீடத்தி கச்சத்யாயு. அதனால இந்த நாடகத்தை உண்மை நம்பிட்டு இருந்தியோ, திடீர்னு ஒரு காலத்துல திரும்பி பார்த்தேன்னா ஒண்ணுமே இருக்காது வாழ்க்கையில வயசானதுக்கு அப்புறம். அதனால இதை நடத்துறது நான் தாங்கிறது தெரிஞ்சுக்கோ. சூரியனே ஜோதிஷு, இருக்கிற எல்லாரும் ஒரு நாடகத்துல நடிக்கிறா. இங்க இருக்கிற கர்மாக்கள்லாம் அந்த நாடகத்துக்கான சுத்தி இருக்கிற சங்கீத வாத்தியங்கள். நம்ம ஆசையே சுத்த சங்கீதம். இப்படி ராத்திரிங்கிறது இத நாடகத்தை மூடுற திற அப்படின்னு நீ உருவகப்படுத்திப்பார். அதுதான் இந்த வாழ்க்கை. அதனால இதை நீ புரிஞ்சுட்டேன்னா உனக்கு வைராக்கியம் வந்துடும். அதனால இந்த கர்ம யோகத்தை சரியாக புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அதை முடிக்கிறார். அதுக்கப்புறம் கடைசியாக வர்ண விபாக யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் சொல்றார். இந்த உபதேசங்கள்லாம் கேட்டு ராஜா ரொம்ப சந்தோஷத்தை அடையிறான். வர்ண விபாகத்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் ராஜா மணிகண்டனை பார்த்து. ஏக வர்ணமிதம் பூர்வம் வித்தி விஸ்வம் மகாமதே தானாத்வாத் கர்மணாம் பூயः சாதுர்வர்ணியம் பிரதிஷ்டிதம் விப்ரக்ஷத்ரிய வைஷ்யாஸ்ச சூத்ரஸ்சேதி சதுர்விதாः முகபாஹூருபாதஸ்ச மம பார்த்திவ சத்தம சாதுர்வர்ணியமிதம் ப்ரோக்தம் கர்மணா சமஜாயதே. ஏகவர்ணம் இதம், எல்லாம் ஒரே ஏகரசமா வர்ணமாக தானே இருந்திருக்கணும் இல்லையா? அப்படிதான் இருந்ததுங்கிறார். ஏகவர்ணம் இதம் பூர்வம் வித்தி விஸ்வம் மகாமதே. உலகம் முழுக்க ஏகரசமான ஒரே வஸ்துவா இருந்தது. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம்னு வேதம் சொல்றதே அந்த மாதிரி ஒரே வர்ணமாக இருந்தது எல்லாம். ஆனா அப்புறம் உலகத்தினுடைய இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானாத்வாத் கர்மணாம் பூயா சாதுர்வர்ணியம் பிரதிஷ்டிதம், இந்த இயக்கம் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நான்காக இது பிரிக்கப்பட்டது. ஏன்னா விப்ர க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரஹா சைதி சதுர்விதாக. அந்த நாலு என்னன்னா விப்ரனாகிய பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன்னு நாலா பிரியது. பிறப்புனால வந்துதா, காரியத்தினால வந்துதா, எப்ப அது பிறப்புனால ஆச்சு, இதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. நாளாக பிரிஞ்சு இருக்கு. ஏன்னா 4 விதமான ஒரு தேவை இந்த உலகத்திற்கு இருக்கு. புத்தியால் செய்யப்படும் விஷயங்கள் ஒன்று, புத்தி மட்டும் இல்ல வாயினாலையும் செய்ய வேண்டியது. மந்திரங்கள், பாடம் சொல்லி கொடுக்கறது, அறிவுரை சொல்றது, இதெல்லாம் முகத்தினால. முகம்னா வாய், சமஸ்கிருதத்துல முகம்னா வாய். எல்லாரும் முகம்னா மூஞ்சின்னு எடுத்துக்கிறோம். மூஞ்சியும் முகம்னு சொல்லலாம். பொதுவாக முகம்னு சொல்லும் பொழுது வாயாக. விப்ரன் பிராமணனுக்கு வாய் வழியாக மந்திரம் சொல்றது,
அறிவுரை சொல்றது, சாஸ்திரங்களை எடுத்து சொல்றது, நல்ல விஷயங்கள் சொல்றவர்ன்றதுனால வாயாக உருவகப்படுத்தப்படுகிறது. அந்த கல்வி கற்பித்தல், கற்றுவித்தல், மறையோதுதல் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு குலம் தேவைப்படுகிறது. அடுத்ததாக தோல் வலிமையோடு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. சாஸ்திரம்னு பேர் அதுக்கு. யுத்தம் செய்தல், அப்புறம் போலீசிங், உலகத்தை நியமப்படுத்துதல், வேட்டையாடுதல், இது மாதிரி புஜத்தினுடைய ஒரு வலிமையால் செய்யக்கூடியது சாஸ்திர தர்மம்னு சொல்லப்படும். அப்புறம் வயிறு பகுதி, இடைப்பகுதியில் சாப்பாடு எல்லாருக்கும் தேவைப்படுறது இல்லையா? வெறும் புத்திக்கான பேச்சுக்கான விஷயம் போராது, எல்லாவற்றிலிருந்தும் காப்பது மட்டும் போராது, நீ தினமும் உணவு தேவைப்படுறது. அதுக்கு வைஷ்யாகா, உணவை உற்பத்தி செய்பவர்கள், விற்று வாங்குபவர்கள், உடலின் மத்திய பகுதிக்கு தேவையானவற்றை செய்பவர்கள். கடைசியில் ஒர்க்கர்ஸும் தேவைப்படுறது. எல்லாமே எல்லாத்திற்கும் சமமான தேவை, உயர்வு தாழ்வு இங்க கிடையாது. எல்லாமே தேவைப்படுது ஒரு சொசைட்டிக்கு. எப்படி இருந்தாலும் இந்த மரணமாக பிரிக்கலைனாலும் ஒரு சொசைட்டில ஒர்க்கரும் தேவைப்படுறான், சோல்ஜரும் தேவைப்படுறான், போலீசிங் தேவைப்படுறது, மர்ச்சன்ட்டும் தேவைப்படுறான், டீச்சரும் தேவைப்படுறான், வக்கீல் தேவைப்படுறான். இது எல்லாம் சொசைட்டிலையும் தேவை. நீ அதை வரணும்னு பிரிக்கலையாங்கிறது அவசியம் கிடையாது. இந்த தேவை இருக்கு. இந்த 4வது தேவையாக சூத்ரன் இப்படி 4 விதமான தேவையை உருவகப்படுத்தும் பொழுது முக பாகூருபாத மம பார்த்திவ சத்தமா, இவர்கள்லாம் என்னுடைய உருவமாக எப்படி இருக்கார்? எல்லாமே நான் ஒண்ணுதான், ஒரே சுரூபந்தான் இந்த உலகம், அது நான் தான். அப்போ நான் வாயை திறந்து பேசுறேன் அப்படின்னா மந்திரம், அது நல்ல விஷயங்கள், அறிவுரை, சத்திய விஷயங்களை பேசுறது, அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுப்பது, இதெல்லாம் நடத்துறது என் வாய் வழியாக நடக்குது. அப்போ அங்க இருப்பவர்கள் விப்ரர்கள், ஏன்னா அவர்கள் தான் அந்த தொழிலை பண்றாங்க. அப்போ அந்த தொழிலில் படுபவர்கள் என் வாயாக இருக்கிறார்கள். ஏன்னா அங்கிருந்துதான் நான் அதெல்லாத்தையும் சொல்ல முடியும். க்ஷத்திரியராக இருப்பவர்கள் என் தோளாக இருக்கிறார்கள். ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் நடத்துகின்றேன். அப்போ நான் நடத்துகின்றவனாகிய நான் என்னுடைய தோள் வழியாக இதை நடத்துகிறேன், தோளாக அதை செய்பவர்கள் இருக்கிறார்கள் சத்திரியர். அப்புறம் இடைப்பகுதி, வயறு, தொடை, இதெல்லாம் சில இடத்துல ஊருன்னு வரும். என்ன அதனால இந்த இடைப்பகுதின்னு நம்ம அதனால எடுத்துக்கலாம். ஏன்னா உணவு உற்பத்தி செய்வது, விற்றல் வாங்குதல், இதெல்லாம் வைசியர்கள் செய்வதனால் அவர்கள் இடைப்பகுதி சமமாக ஆகிறார்கள். என அதை கவனித்துக் கொள்ளும் என்னுடைய தத்துவம் அவர்கள். அதே மாதிரி உலகில் ஒர்க்கர்ஸ், பிசிக்கல் லேபர், தொழிலாளிகள், அவர்கள் எப்படி நான் என் உடம்பை எடுத்து செல்வதற்கு, இந்த உலகம்ன்றதே நான் தான். அப்போ உலகத்தை நடத்தி எடுத்து செல்பவது என் கால். அப்போ இந்த உலகத்தின் இயக்கத்திற்காக தொழில் புரிபவர்கள் என் காலுக்கு சமமாக இருக்கிறார்கள். உடனே கால்னா கேவலம்னு அர்த்தம் கிடையாது. கால் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? தலை எவ்வளவு முக்கியமோ காலும் அவ்வளவு முக்கியம். வயர் எவ்வளவு முக்கியமோ தோல் அவ்வளவு முக்கியம், கால் அவ்வளவு. அதனால ஒரு உடம்பினுடைய கால் தன்னுடைய வேலையை செய்கிறது, தலை தன் வேலையை, வாய் தன் வேலையை செய்கிறது, தோல் தன் வேலையை செய்கிறது, வயிறு தன் வேலையை செய்கிறது. மொத்தமாக நானே பரம்பொருளாக எல்லாமாகவும் இருக்கிறேன் என்ற ஒரு உருவகம் தான் அது. உயர்வு தாழ்வு சொல்றதுக்காக ஒரு இடத்துல கூட இங்க பூதநாதன் உயர்வு தாழ்வையே சொல்லல. ஒரு குணம் தேவைப்படுகிறது. அதனாலதான் ஏன் இது பிறப்பினால ஆச்சுன்னா, சாத்வீக தன்மை இருக்கும் பொழுதுதான் அந்த விஷயத்தை சொல்லுவதும் சிந்திப்பதும், அந்த குணம் இருக்கும் பொழுதுதான் அது பிரகாசிக்கும். அப்ப அதுக்கு தகுந்த உணவு சாப்பிடணும்.
சாத்வீக தன்மையை ஏற்படுத்தக்கூடிய உணவு, நடவடிக்கை, செயல்பாடுகள் அந்த தன்மை இருக்க வேண்டும். அதனால அது உயர்வாக இருப்பவர்கள் அந்த தொழிலில் இயற்கையாக ஈடுபடுவார்கள். அதனால சாத்வீக குணம் அவர்களுக்கு இருக்கும். சத்திரியனுக்கு ராஜச குணமும் சாத்வீகமும் கலந்து இருக்க வேண்டும். ஏன்னா தொழில், அவனும் ஒரு விதத்துல தொழில் பண்றான், அதனால ஆக்டிவிட்டி இருக்கும். ரஜஸ்ன்னு பேரு. இப்படி ஒருத்தருக்கும் குணம் சொல்லப்படுறது. இத பத்தி நம்ம அடுத்த செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.